வாசனை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. கத்திரிக்காயும் நமக்கு குழையாம வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பாருங்கள். எனக்கு பச்சை கத்திரிக்காய் தான் நான் செய்ய போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக அதில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இது ஒரே விசிலில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப குழையக்கூடாது. இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழையாமையும் இருக்கும்.